இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு சில ஆட்லாம் பார்ப்பீங்க, கரை நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா அவங்க அந்த கரை இருந்தால் தான் நாங்கள் அவங்களோட டிட்டர்ஜென்ட்டை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி தருவோம் அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஃபார் குட் சேக்னு அந்த கரை பட்டுச்சு, அதனால நல்லது. அதே மாதிரி வலியும் நல்லது தான். எதுக்காக சொல்றேன்னா, பெயின் இஸ் a protective phenomenon. பெயின் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஆரம்பிக்குது, ஒரு டிசீஸ் ஆரம்பிக்குது, ஆர் ஒரு இன்ஜுரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம பாடியோட ரிஃப்ளெக்ஸ் மெக்கானிசம் தான் நம்மளோட பெயின். ஸோ நம்ம ஒரு முள்ளு குத்திச்சு அப்படின்ற உடனே அந்த இடத்துல கூடிய தோல்ல இருக்கிற பெயின் நர்வ் எண்டிங்ஸ் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ அது பெயின் ஸ்டிமுலேட் ஆன உடனே அந்த நர்வ்ஸ் மூலமா ஸ்பைனல் கார்டுக்கு போகுது. அந்த ஸ்பைனல் கார்டில் இருக்கக்கூடிய மெயின் நர்வ் கேபிள் பிரெயினுக்கு எடுத்துட்டு போகுது. ஸ்பைனோதலாமிக் ட்ராக்ட்னு சொல்லுவோம். அந்த ட்ராக்ட் மூலமா நம்மளுடைய பிரெயினோட பேக் போர்ஷனுக்கு கொண்டு போய் இங்க தான் பெயின் ஃபீல் பண்றேன் அப்படின்னு உங்க பிரெயினோட கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு வருது. அப்பதான் நம்ம காலை தூக்கி பார்ப்போம், ஏன் அந்த இடத்துல வலிக்குது. ஸோ இந்த பெயினுங்கிற ஒரு சென்சேஷனே இல்லைன்னா நமக்கு அந்த முள்ளு குத்துனதும் தெரியாது, அதுலேருந்து பாக்டீரியா உள்ள போய் அது இன்ஃபெக்ஷன் ஆகி சீல் ஆகிற வரைக்கும் தெரியாது.